உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சந்தாவோட அப்பாவும் இப்போ சேரன் கிட்ட வந்துட்டு நான் உன்னை சமாளிக்கிறதுக்காக சும்மா தான் சொல்லி அப்போதைக்கு அனுப்பி வச்சேன். மற்றபடி உனக்கு சந்தாவை கொடுக்கறதுக்கெலாம் எங்கள் யாருக்குமே விருப்பம் கிடையாது. இனிமேல் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்டேயும் இப்படி நீ ரகசியமாக அவனை பார்க்குறதுக்கு நீ தான் வர சொன்னியா? உங்கள் அம்மா அப்போவே உன்னை விட்டுட்டு வரலான்னு சொன்னா. நான் தான் சரி பாவன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததுக்கு பத்தாவதுக்கு இவனை வேற நீ வர சொல்லியிருக்கீல அப்படின்னு திட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதை பார்த்த பல்லவனுமே சரி என்னென்ன அண்ணியை கூட்டிகிட்டு போகிறாங்க, வானே பேசாமல் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா வேணாம், அவனுங்க வந்தால் பிரச்சனை பண்ணுவானுங்கள தான் கூட்டிகிட்டு வரல, இப்போ நீயும் வந்து அதே மாதிரி சொல்கிற பார்த்தியா அப்படின்னு இங்கே சேரன் ஒரு சைடு அமைதியாகவே ஒரு மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். பட் இங்கே வந்து சந்தா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அப்பா சொன்ன ஒரு குழப்பத்திலேயே வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்த சேரனுக்கு இங்கே கார்த்திகாவுக்குமே டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற விஷயமும் இப்போ தெரிய வருது. இந்த நேரத்தில் கஸ்தூரியுமே வந்துட்டு சேரன் கிட்ட பேசலாம், பொண்ணோட வாழ்க்கை முக்கியமாச்சே, நம்ம பண்ணது தப்பு தான், சேரன் காலில் விழுந்தாது நம்ம வந்து சேரன் கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ கஸ்தூரியும் வீட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் சேரன் வந்துட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னோடனே இப்போது பல்லவன் பார்த்துட்டு என்னென்ன நீ இப்படி அமைதியாகவே நின்றுட்டுருக்க, எனக்கே அவ்வளோ கோவம் வருது, அண்ணியை இப்போவே நம்ம கூட்டிகிட்டு போயிடலான்னு, நீ என்னென்ன இப்படி நிற்கிற அப்படிங்கிறாங்க. டே அமைதியா இருடா, என்னடா பொண்ணை தூக்கணுங்கிற மாதிரி பேசுகிற, அவனுங்க வந்திருந்தா இதோட என்ன பிரச்சனை பண்ணுவானுங்கன்னு தான் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருண்ணே, அண்ணனுங்க வந்தால் இந்நேரம் பொண்ணை தூக்கிட்டே போயிருக்கலான்லே சொல்லியிருக்கோண்ணே, நானும் அது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்கேன், நீ என்னென்ன இப்படி இருக்க, அவர் என்னென்ன உங்ககிட்ட ஏதோ சும்மா சொன்னேன் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு, பாவனை அவங்க பாரு அழுதுகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிற, நான் சந்தா கிட்டே கேட்டேன்டா, பேசாமல் வா சந்தா இப்படியே நான் என் கூட வந்துடுறியா, நான் இப்படி கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கும் இல்லை அதெல்லாம் சரியாக வராது, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க, ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு சந்தை இப்படி பயப்படுதுடா, நான் வேறு என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தான் பாண்டியுமே ஃபோன் பண்ணுறாரு. என்னென்ன ஆச்சு அப்படின்னோடனே இதோ நாங்கள் கிளம்ப போகிறோம்டா வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணே வந்துடு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ சோழனுமே வந்துட்டு கேட்குறாரு, என்னடா அண்ணன் ஃபோன் பண்ணிச்சா அப்படின்னோடனே இல்லைடா அண்ணன் பண்ணலை, நான் தான் பண்ணேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் கார் வருது. ஸோ வந்த காரில் வந்து சேரன் வராரா, என்னடா சேரன் கார்லேயே வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்தது இங்கே நிலாவோட அப்பா. அவர் இங்கே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் அதனால் பொண்ணை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வீட்டுக்கு நிலாவை பார்க்குறதுக்கு வராரு. ஸோ நிலாவை பார்த்துட்டு நிலா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தான் இந்த மாதிரி வீட்டில் ஒரு பொருளும் இல்லையே, டிவி பிரச்சனை வேறு, டிவி வாங்குறதுக்கு கூட பட்ஜெட் இல்லாமல் என் பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட நான் பேசாமல் உங்களுக்கு இங்கேயே ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் இங்கேயே தனியாக வந்துருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி போட்டுடுறேன், எதுக்கு இப்படி என் பொண்ணு அங்கே கஷ்டப்படணும், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க என் பொண்ணு எப்படியெல்லாம் வாழ்ந்தவ, ஒரு டிவி வாங்குறதுக்கு கூட பட்ஜெட் இல்லாமல் சேர்த்து வச்சு வாங்குறாங்கும் போது அதெல்லாம் நினச்சி எனக்கு கவலையாக இருக்காதா, நான் சொன்னால் அதை கேட்கவும் மாட்டேங்கிறா, நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிக்கவும் மாட்டேங்கிறா, நீங்களாவது கொஞ்சம் புரிய வைங்க மாப்பிள்ள, கொஞ்சம் பேசிட்டு என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மனோகரும் இந்த சைடு சொல்லிடுறாரு. இதையும் அப்படியே சோழன் வந்துட்டு நம்ம வீட்டு மேலேயும் தப்பு இருக்குல்ல, அவர்கிட்ட என்னத்தை பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசனை இருந்தாலும் சோழனுமே வேணான்னு தான் சொல்ல போகிறாரு. ஏன்னா நிலாவுமே அந்த முடிவை தான் எடுக்க போகிறாங்க. சரின்னா இங்கே வீட்டில் இருக்கும்போது பார்த்தா சேரனும் பல்லவனும் கரெக்டாக வராங்க. வரவங்க முகத்தில் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டல்லாக வரதை நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னென்ன பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே உம்முனே இருக்காங்க. அப்படியே பார்த்தேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பா ஒரு மாதிரி இருக்க, நான் போய்விட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நேராக பாத்ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே பல்லவன் உட்காந்துருக்கும்போது என்னடா பல்லவா ஏன் நீயும் ஒரு மாதிரி இருக்கா, டயர்டாக இருக்கியா, டீ வேணா போட்டு தரவா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் நீ வரும்போது தான் டீ குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன்டா டயர்டாக இருக்கியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ இது சேரனனுக்கு வந்த சோதனையா, சேரனனுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகுமோ தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி சொல்கிற, சந்தாக்கு தான் 6 மாதம் அவங்க டைம் கொடுத்துருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் நான் வீட்டில் இருக்க எல்லாரும் ஏன் சேரனை கூட அப்படி தானே நினச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க நீ அப்படிங்கிறாங்க. பொய்ன்னு சொல்லிட்டாங்களா, யாருடா சொன்னது அப்படின்றாங்க. வேறு யார், சந்தா அண்ணியோட அப்பா தான் சொன்னார் அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னா அவர் பார்த்துட்டாரா அவங்கள அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் எங்களை பார்த்தது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு வந்தப்போ நான் இத்தனைக்கு கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன், யாரையும் வர விடாமல் பார்த்துக்கணுன்னு தான் நின்றுட்டு இருந்தேன், இவர் எப்படி வந்தாருன்னே தெரியல, அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்துட்டாரே, நானும் வரேன், கடைசியில் பார்த்தா அது அவங்களோட அப்பாவாம், அவர் பார்த்து பேசிட்டு சந்தாக்காவை அந்த திட்டுறாரு, நீ இப்போ இதுக்கு தான் இங்கே வந்தியா, அப்போ ஃபோன் பண்ணி ரகசியமாக பார்க்குறதுக்கு வர சொன்னியெல்லாம் அப்படி பயங்கரமாக திட்டிட்டு உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அன்றைக்கி நான் உன்னை சமாளித்து உன்னை அனுப்புறதுக்காக சொன்னேன், எந்த காலத்துலேயும் உனக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், அது சரியாக வராது, நீங்கள் வேற நாங்கள் வேற, அவ்வளோ என்னென்னமோ பேசிட்டு போயிட்டார நீ, பாவம் அவங்க எப்படி அழுதுகிட்டே போனாங்க தெரியுமா
விஷயமா? சேரன் என்னென்ன இப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்டா அண்ணனை திட்டுறப்போ அப்படின்றாங்க. பின்ன அவங்க அழுதுட்டு போனதை பார்த்தோன்னே எனக்கே கோவம் வந்துச்சு. பேசாமல் நம்ம கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்கிறேன். ஆனால் சந்தாக்கா வந்துட்டு இல்லை இப்படியே நான் வந்தேன்னா அவங்களாம் மோசமானவங்க, அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குன்னு அவங்க சொன்னதை கேட்டுட்டு அண்ணனும் அமைதியாக வருது நீ அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. கரெக்டாக முகம்லாம் கழுவிட்டு சேரனும் அங்கேருந்து வராரு. என்னென்ன பல்லவன் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. பல்லவனை பார்த்துட்டு ஏண்டா வந்தோன்னே எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. விடுங்கண்ணே அவனை ஏன் திட்டுறீங்க, என்னண்ணே இப்படியா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா இந்த மாதிரி தான் அவர் சொன்னார், அவர் ஏதோ நம்மளை சமாளிக்கிறதுக்காக சொன்னாராம்ப்பா, சரி விடுப்பா வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேரன் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக போய் உள்ளே உட்காந்துடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்த பாண்டியும் சோழனும் பார்த்துட்டு அண்ணன் வந்துருச்சா, டே பல்லவா என்னடா ராமேஸ்வரம்லாம் நல்லா ஜாலியாக ட்ரிப்பாக சுற்றி பார்த்தியா, அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போனியாமே உன் அண்ணி சொன்னா அப்படிங்கிறாங்க. அட ஏண்ணே இங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அங்கே போனால் இப்போ அதை விட ஸ்ட்ரெஸ்ஸாக தானே திரும்பி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருக்கியா, என்னடா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாண்ணே நீங்கள் எல்லாம் பேசிட்டு வந்தீங்கல்ல அங்கே போய் பீகாருக்கு, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 6 மாதம் டைமுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னு தானே எல்லோரும் சொன்னீங்க. இப்போ அவங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்குலாம் பொண்ணு கொடுக்க முடியாது, அந்த டைம் எல்லாம் நான் சும்மா உங்ககிட்ட சொன்னேன், அதெல்லாம் நீ கனவுல கூட நினைக்காதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி அவர் பேசிட்டாரு தெரியுமாண்ணே. பாவண்ணே சேரண்ணே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு உள்ளே உட்காந்துருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, அந்தாலும் அப்படியே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்டோன்னே அப்புறம் என்னண்ணே நான் பொய்யா சொல்கிறேன், நீ ஏன் போய் சேரண்ணனை பாரு எப்படி உட்காந்துருக்குன்னு, பாவம் அண்ணனை பார்க்கவே பாவமாக இருக்குது, சந்தாக்கா அதுக்கு மேலே பாவம் அழுதுகிட்டே போனாங்க அப்படின்னு இங்கே பல்லவன் சொல்லும்போது உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இப்போது வெளியில் நடேசன் உட்காந்துட்டு இருக்காரு. தயங்கி தயங்கி கஸ்தூரி வராங்க. இதை வந்து பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்த நடேசன் இப்படி டக்குன்னு பார்க்குறாரு. கஸ்தூரி அப்படியே வந்து இப்படி நின்று இப்படி வாசல் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்துட்டு அடடே கஸ்தூரியா, என்ன எங்கள் வீட்டு பக்கம்லாம் ஓன் காற்று அடிக்குது, என்னம்மா வாசல் வரைக்கும் வந்துட்டு யாரை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க, வந்தவா வீட்டுக்குள்ளே போக வேண்டியதானே அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை நீ எதுவும் திட்டிருவியோ சண்டை போட்டுருவியோன்னு பயந்துட்டு தான் நின்ன அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஒன்றையே திட்ட போகிறேன், உன் வாயை வச்சுட்டு நீ என்கிட்ட வம்புழுக்காமல் இருந்த பத்தாதா, ஆமாம் என்ன அதிசயமா அண்ணனை பார்க்குறதுக்காக வந்தியோ அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி உம்முனே நின்றுட்டு இருக்கும்போது உன்கிட்ட தான் பேசுகிறேன், என்ன மூஞ்சே ஒரு வாட்டமாக இருக்குது, ஒரு மாதிரியே இருக்கே, என்னாச்சு உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சேரன் உள்ளே இருக்கானா அப்படிங்கிறாங்க. ஓ நீ இப்போ சேரனை பார்க்குறதுக்கு தான் வந்தியா, ஆமாம் அவன் உள்ளே தான் இருக்கான், என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு இப்போ நடேசன் கேட்குறாரு. அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கூப்பிடுறியா அப்படின்றாங்க. கூப்பிடுறியாவா, உள்ளே தான் எல்லோரும் இருக்கானுங்க போ உள்ள அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்டுட்டு நிலாவும் வந்து எட்டி பார்க்குறாங்க. இப்போ கஸ்தூரி நின்றுட்டு இருக்கும்போது ஏமா அங்கேயே நின்றுட்டீங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ எல்லாருமே இப்படி எட்டி பார்க்குறாங்க. கஸ்தூரி வரதை பார்த்த உடனே இப்போது சோழனே பார்த்துட்டு என்னென்ன உன் எக்ஸோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னோடனே சேரன் பார்த்து அப்படியே முளைக்கிறாரு, சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்தோடனே வாங்கத்த உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்டு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் சேரா அப்படின்ட்டு சுற்றி சுற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. நிலாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எதுக்குடா நம்ம எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. உட்காருங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரின்னு உட்காந்தோடனே இருங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நிலா எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு இல்லை உங்ககிட்ட எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சேரா கொஞ்சம் தனியாக வரியா, உங்ககிட்ட தான் முதல்ல பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போது சோழனுமே அப்படியே பார்த்துட்டு எது சேரனை கூட தனியாக பேச போகிறீங்களா, அப்படி என்ன எங்களுக்கு தெரியாமல் சீக்கிரட் பேச போகிறீங்க அப்படிங்கிறாரு. நிலாவும் பார்த்துட்டு சோழன் அவங்க தான் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் என்னென்னு வேறு கேட்பீங்களா, அமைதியாக இருக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு நீங்கள் போய் பேசுங்க அப்படின்றாங்க. சரின்னு சேரனும் வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் அவங்க அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க யாராவது வராங்களான்ட்டு. அப்போ சேரனும் பார்த்துட்டு அத்தை அதெல்லாம் யாரும் வரலை, நீங்கள் சொல்லுங்க அத்தை ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க, என்னாச்சு, ஆமாம் கார்த்திகா பிரச்சனை என்னாச்சு, அன்னைக்கு கார்த்திகா சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, கார்த்திகா அப்போ எப்படி இருக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறாரு. கார்த்திகாவை பற்றி பேசுகிறதுக்கு தான் தம்பி வந்தேன் அப்படிங்கிறாங்க. கார்த்திகாவை பற்றி பேசுகிறதுக்கா, என்னத்த மாப்பிள்ளைக்கிட்ட எதுவும் நான் போய் பேசணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ சேரா மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னத்த நீங்களும் இப்படி சொன்னால் எப்படி, போய் ஏதாவது நம்ம பேசி பார்ப்போம், அவங்க எதாவது டைவர்ஸ் குடும்பம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏதாவது பேசி பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை சேரா அவங்க டைவர்ஸே கொடுத்துட்டாங்க, கார்த்திகா டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க நிஜமாவா, அன்னைக்கு டைவர்ஸ் கேட்குறாங்கன்னு தானே சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சேரா சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதாவது பேசி கொஞ்சம் டைம் கொடுத்து இது பண்ணுவாங்க, இவங்க தான் ஒரே பிடிவாதமாக இருக்காங்களே வேணான்னு சொல்லிட்டு நானும் கார்த்திகா கிட்டேயும் கேட்டேன் கொஞ்சம் இழுக்கடிக்கலாமான்னு, அவளும் மனசு ரொம்ப நொந்து போயிட்டாச்சேரா, அதனால் அவளும் வேணான்னு சொன்னதுனால உடனே கொடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, ஆனால் இங்கே நான் விசாரித்த வரைக்கும் ஒரு வருஷம்லாம் டைம் கொடுப்பாங்க, கொஞ்சம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இருக்க சொல்லுவாங்க, அப்படிலாம் கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்ட்டு நிலா சோழனுக்கு நடந்த ஒரு இதை வச்சு அப்படியே அவர் யோசித்து சொல்கிறாரு. இல்லை சேரா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அப்படி தான் பண்ணுவாங்க, ஆனால் இவளும் வேணான்னு சொல்லிட்டா அந்த பையனும் வேணான்னு சொன்னது
பண்ணதுனால கையோட ஒரு 2 இதுலேயே கொடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஓ என்னத்த இப்படி ஆகிப்போச்சு, கார்த்திகாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்போ இவங்களும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பித்தோன்னே, அத்தை அழுகாதீங்க அத்தை, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சேரனும் அழுக ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா சேரா, நான் அழுகிறேன்னு சொல்லிட்டு நீயும் அழுகிற, ஆனால் கார்த்திகாவை நினச்சி தானே அழுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, கார்த்திகா எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அந்த பொண்ணை வச்சு அந்த பையனுக்கு தான் வாழ தெரியல அப்படிங்கிறாங்க. சேரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, சொல்லுங்க அத்தை அப்படின்னோடனே டக்குன்னு சேரன் கால் கிட்ட உட்காந்துடுறாங்க. அவங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ காலில் எல்லாம் விழுந்துட்டு, எந்திரிங்க அத்தை முதல்ல அப்படின்ட்டு இப்படி தள்ளிக்கிறாரு. இல்லை சேரா, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றாங்க. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றாங்க. ஆமாம் கார்த்திகா அன்னைக்கே உன்னை தான் வேணும், நீ தான் வேணும்னு தேடிட்டு வந்தா, இதே மாதிரி தான் உன் காலில் நானும் மாமாவும் காலில் விழுந்து எப்படியாவது என் பொண்ணை விட்டுரு, அவன் நல்லா வாழணும்னு சொல்லி தான் உன்கிட்ட இப்படி காலில் விழுந்தோம். ஆனால் அவள் வாழ்க்கை இப்படி நாசமாக போகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சேரா. இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. நான் உன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், உன் முகத்தை பார்க்கவே முடியாமல் தான் இப்போ உன் காலு கீழே உட்காந்துருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது நீ தான்ப்பா கார்த்திகாவுக்கு வாழ்க்கையை கொடுக்கணும், அவளை நீ தான் நல்லா பார்த்துக்குவ, அவளுக்கு ஒன்றை விட்டால் வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது சேரா, இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உன் மாமா கிட்டே இதை பற்றி பேசிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே சேரனுக்கு என்ன பேசுறதுனே புரியல. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் வந்துட்டு அப்படியே கிச்சனுக்கு தண்ணி குடிக்க வர மாதிரி வந்துட்டு இப்படி எட்டி பார்க்குறாரு. இப்போ பார்த்தா கஸ்தூரி வந்து சேரன் கால் கிட்ட விழுந்துட்டு ஏதோ அழுதுகிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு வேக வேகமாக போயிட்டு, எல்லாரும் அங்கே பாருங்கள், ஏதோ கஸ்தூரியத்தை சேரனை காலிலலாம் விழுந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கு, அண்ணனும் அழுகுது, ஏதோ சீரியஸ் போல் இருக்குது அப்படின்றாங்க. நிலாவும் அப்படியே வந்து என்னது காலில் விழுந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்கக்குள்ளாரே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, எதுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி சரி சோழன் அங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க ஏதோ பர்சனலாக பேசணுன்னு தானே போயிருக்காங்க, சொல்கிற மாதிரி இருந்தால் அண்ணனை வந்து சொல்லுவார், யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு நிலா இங்கே பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசிட்டு 2 பேருமே இங்கே வராங்க. வந்தால் இங்கே கஸ்தூரியும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கலங்கிட்டு தொடச்சிக்கிட்டுலாம் வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பார்த்துட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க. இருங்க ஏன் உடனே கிளம்புறீங்க, கார்த்திகா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இருக்காமா, அவள் வீட்டில் இருக்கா, ரொம்ப நேரம் ஆச்சு நான் வந்து, நான் சொல்லிட்டு கூட வரல, அவள் தேடுவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி சேரன் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து போய் சுற்றிக்கிறாங்க. ஆனால் என்னென்ன நடக்குது, எதுக்கு அது வேகமாக வந்து உன் காலில் எல்லாம் விழுகுது, அழுதுட்டு இருந்துச்சு, நீ அழுதுட்டு இருந்தியே என்னென்ன அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாரு. நிலாவும் பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணே எதுக்குண்ணே அழுகுறீங்க, என்ன சொன்னாங்க அவங்க அப்படி அப்படின்றாங்க. இல்லைப்பா கார்த்திகாவுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க, அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்கன்னு தானே சொன்னாங்க, டைவர்ஸே கொடுத்துட்டாங்களாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது, பாவம் இல்லை கார்த்திகா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அதுக்கு டைவர்ஸ் கொடுத்ததுக்கும் உன் காலில் வந்து அவங்க உழுவுறதுக்கும் என்ன, திரும்ப ஏதாவது வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படி பார்த்துட்டு, என்னண்ணே கார்த்திகாவை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னோடனே இதை காதில் வாங்கிட்டு நடேசன் வேக வேகமாக உள்ளே வந்துடுறாரு. என்ன கார்த்திகாவை பற்றி அவன் என்ன உங்ககிட்ட வந்து பேசினா, டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களாமா, பாவம் அந்த பொண்ணு, ஆனால் என் பையனை வேணான்னு சொல்லிட்டு தானே அவள் அப்படி பேசினா, இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்கே வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு மாதிரி பேசினோன்னே இங்கே நிலாவுக்கு கோவம் தான். ஏற்கனவே நடேசன் கிட்ட பேசுறது இல்லைங்கும்போது அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நடேசன் இதை பார்த்துக்கிட்டே வாயை மூடிக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம எதாவது பேசினா இவ கண்ணா பின்னன்னு திட்டுவா, நம்ம அமைதியாக இருக்கதா நல்லது அப்படின்னு போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துடுறாரு. இப்போ சேரனே சொல்கிறாரு, இல்லைப்பா கார்த்திகாவை வந்துட்டு ஏற்கனவே கார்த்திகா இங்கே வந்தப்போ இதே மாதிரி நான் காலில் விழுந்து கார்த்திகா வாழ்க்கை நல்லா இருக்கணும், தயவு செஞ்சு நீ கெடுத்துறாதன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இப்போது உன்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு உன் முகத்தை பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது, கார்த்திகாவை உன்னை தவிர வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது, நீ தான் கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சி அழுகிறாங்கப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்குமே குழப்பமாக இருக்குது. என்னென்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து விட்டுட்டாங்க, இந்த சைடு சந்தா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல யோசிச்சுட்ருக்கோம், இந்த சைடு கார்த்திகா வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே குழப்பத்திலே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்படி 2 பேரும் இந்த மாதிரி இது வரும்போது முன்னாடி வந்து பிரச்சனைன்னு வந்துட்டு கல்யாணமே தடப்பட்டு போச்சு, இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது 2 பேர் இப்போ வரப்போகிறாங்க. இந்த 2 பேர்த்தில் சேரன் யாரை சூஸ் பண்ண போகிறாரு, யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.